வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். இஸ் தர் எனி சிலபஸ் ஃபார் டிஎன் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு டிஎம்இ, ஹவு டு கெட் இட்? இப்போ வந்திருக்கிற ப்ராஸ்பெக்டஸில் இருந்து எப்படி சிலபஸ் எடுக்கிறது, எதை பேஸ் பண்ணி எக்ஸாமுக்கு படிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழ்ப்பாக் சென்னை அவர்கள் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் இல்லை. ஸோ எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது நமக்கு பிஃபார்மில் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும். இதுதான் ஒரு காமன் பேராமீட்டர், காமன் க்ரைட்டீரியா. இதுக்கு சிலபஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நான் செமஸ்டர் ரெகுலேஷனில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு சிலபஸ் இருந்தது. நீங்கள் பழைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். பழைய நோட்டிஃபிகேஷன் 2023 அக்டோபர் மந்தில் உள்ளதை பார்த்தா அதில் கிளியராக இருக்கும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுடைய நான் செமஸ்டர் பேட்டர்ன் மாறி செமஸ்டர் பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் ஆகிட்டுது. ஸோ அப்போது நீங்கள் யூஜியில் எந்த சிலபஸ் படிச்சிங்களோ, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா சிலபஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஸ் பர் ஃபார்மசி ஆக்ட் 1948 அதே சிலபஸே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரியும் கோர் பேப்பர் எது அலைடு பேப்பர்ஸ், எது அடிஷ்னல் பேப்பர்ஸ் தெரியும். கோர் பேப்பராக இருக்கக்கூடிய ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி, ஃபார்மகாலஜி அது எல்லாத்தையும் தரவாக படிங்க. அதுபோக அடிஷ்னல் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா எதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே மேஜராக தான் இருக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாபிக்ஸையுமே ஓரளவு கவர் பண்ணிட்டு போங்க. குறிப்பாக ஃபார்மகாலஜி 1 to 3, ஃபார்மகாக்னசி 1 to ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜி, எம்சி 1 to 3, ஐபி 1 and 2, அப்புறம் அனாலிசிஸ் அண்ட் ஐஎம்ஏ, பிஓசி 1 to 3 இந்த மாதிரி டாபிக்ஸ் நல்லா படிச்சுட்டு போங்க. அதற்கு அப்புறமா எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ணிட்டு போங்க. அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். எப்படி நீங்கள் சிலபஸ் எடுக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ உள்ள நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் இல்லை. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, நம்மளுடைய யூஜி சிலபஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுபோக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்குரிய புக்ஸ் எந்த புக்காக இருந்தாலும் அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதிலிருந்து உள்ள பேசிக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக வரும். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.